சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மாமன் படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா காமெடி, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து சென்டிமெண்ட்டாக ஃபீலாக நல்லா தான் போகுது. ஃபேமிலி ஃபிலிம் நல்லா பார்க்கலாம், எல்லாருமே நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கொஞ்சம் இந்த லீடு யாருமே கொண்டு வரல. ஃபேமிலியோட தாராளமாக படம் பார்க்கலாம். நல்லா சூப்பராக இப்போ நீங்கள் நடித்த படத்தோட இந்த படம் சூப்பர் படம், செம்ம படம், நல்லா இருக்குது படம். நல்லா இருந்துச்சு. சூரிய நல்லா நடிச்சிருந்தாரு. படம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலி மூவி தான், வேறு எதுவும் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது எல்லா மூவியும். சூரிய படம்னாலே அப்படி தானே இருக்கும், சென்டிமெண்ட்டாக. அதனால் நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. சும்மா சென்டிமெண்ட் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட தான் நான் வந்தேன், எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவோட தான் வந்தேன். ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். வீக்கெண்டில் ஃபேமிலியோட வர்றதுக்கு நல்ல மூவி இது. அது டிடி ரிட்டர்ன்ஸ் அவ்வளோ இல்லை. ஸோ அதே மூவி, அந்த மூவியும் பார்த்தேன், அதுவும் அவ்வளோ இல்லை. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் ஹைப்பாக இருக்குது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த படம். அதனால் படம் நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது, நல்லா இருக்குது படம். ஒர்த்தபிள், கண்டிப்பாக ஒர்த்தான படம். நல்லா எல்லாருமே வந்து பார்க்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் கற்றுக்கணும் நிறைய, அதுக்காக நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு படம். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். தம்பிக்காக விட்டு கொடுக்கறது, அக்காவுக்காக விட்டு கொடுக்கறது, இந்த படத்தை வச்சு ஒரு இது பண்ணி நல்லா பார்க்கலாம். விட்டு கொடுத்து வாழ்றதுல எவ்வளோ நல்லா வாழலாம், சூப்பராக. அதுதான். ஆனால் நல்லா தான் நடிச்சிருக்காரு சூரி சார். காமெடியாக இருந்த நடிகர் நீ சூப்பராக இருக்கு படம், பார்க்கலாம். நெக்ஸ்ட் அண்ணா இது வரைக்கும் நீங்கள் காமெடியாக பார்த்துருக்க மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் வந்து அடுத்தடுத்த அண்ணன் வரப்போகிற படம்லாம் செம்மையாக இருக்கும். இந்த படமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், 1க்கு 10 வாட்டியாக வந்து பார்க்கலாம். செம்மை. ஆமாம், எமோஷ்னல் இருக்கு. நான் இன்னமும் கண்ணில் தண்ணி வருது எனக்கு. அவங்க பேசுறது, பார்க்கறது எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக மூவி. நான் இப்போ ஃப்ரீயாக வந்ததுன்னு பார்க்கறது இல்லை, நான் 10 வாட்டி வந்து கூட என் காசு போட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ எல்லாமே இதில் இருக்குது. நம்ம குடும்பத்தில் என்னென்ன அனுசரித்து போகணும், எப்படி நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த படத்தில் இருக்குது. பார்க்காதவங்க யார் இருந்தாலும் முதல்ல வந்து இந்த படம் பாருங்கள். ஏதோ சும்மா டான்ஸ் ஆடுறாங்க, அங்கே அது நடக்குது இது நடக்குதெல்லாம் இல்லை. இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த பேச்சு எதனா இருந்தாலும் எங்கள் அட்ரஸ் தரேன், வந்து பேசிக்கோங்க. சாங்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. எந்த சாங்ஸ் எல்லாம் ஏதோ ஏன்னா அவுத்து போட்டு ஆடுறாங்க. அந்த படத்துக்கு தான் பசங்க போகிறாங்க. இந்த படம் வந்து பாருங்கள் சார். எங்களுக்கெல்லாம் இதுதான் வேணும். நான் என்னன்னா என் ஃபேமிலியில் நான் பிள்ளைங்க வச்சு வாழ்கிறேன், என் ஹஸ்பண்ட் கூட வாழ்கிறேன். எனக்கு பாசத்தை தான் வேணும். நான் உட்காந்ததுலேருந்து கஷ்டமாக இருக்கிறனால அழுவல, என் மனசுக்கு ஃபீலிங்காக இருக்கனால தான் நான் அழுதுருக்கேன். இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தா கூட கண்ணில் தண்ணீர் மட்டும் நிற்காது. அதுதான் சொல்கிறேனே, எல்லாருமே ஃபேமிலி அன்னது இப்போ மொட்டை ஃபேமிலி ஒன்றா இருந்து நடிச்சிருக்கனால எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. அதுதான் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி தான், எங்களது 3 குடும்பம். அதில் யார் யார் எப்படி இருக்கிறாங்களோ எல்லாம் இதில் இருக்குது. நாங்கள் இந்த படம் மாரியே எங்கள் ஃபேமிலி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். குடும்பமாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பாட்டம் பார்த்துட்டு பேசுங்க. படம் வெளியே இருந்து மொக்கையாக இருக்குது அப்படிலாம் பேசாதீங்க. இவர் காமெடி ஆக்டரு அப்படின்னு நடிக்க தெரியாமல் இல்லை, வந்து பார்த்துட்டு அத்தை கமெண்ட் போடுங்க. ஆனால் நான் சொல்கிறது 100% சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து இது மாமா குடும்பம் ரெண்டுமே ஒன்று தான் ப்ரோ. அவங்க 2 பேருக்கு தான் இது, ரெண்டுமே பிரிக்க முடியாது. தாய் மாமா குடும்பத்தை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? கண்டிப்பாக பிரிக்கவே முடியாது. மோராலாக வந்து இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம். முழுக்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் பிடிக்கும். பட் ஆனால் அடல்ட்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பிடிக்காது ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா ஒரு ஜானராக போகும்போது அழுதுகிட்டே வச்சுக்கிட்டே இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும்? ஸோ அது யாருக்குமே பிடிக்காது. ஓப்பன் அவுட்டாக சொல்லும் போது அதுதான் உண்மை. ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக சொல்லும் போது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்டோரியில் கொஞ்சம் நிறைய சிரிக்க வச்சிருக்கலாம், நிறைய கொஞ்சம் ஆட வச்சிருக்கலாம், நிறைய கொஞ்சம் பாட வச்சிருக்கலாம். எப்பயுமே அழுதுகிட்டே இருந்தால் அந்த படம் கொஞ்சம் அழுகியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அலமுஞ்சி படம் அப்படின்னு போயிட்டு சில பேர்லாம் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக லாஸ்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீங்கள் அழதான் வைப்பீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் டிக்கெட் கொடுத்து பார்க்குறதுக்கு ஒருத்தவளா மூவினா சூரி ஃபேஸுக்காண்டி கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சூரி சார் காண்டி கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவர் மனுஷன் வாழ்ந்திருக்காரு, கதைக்களம் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் டிமாண்ட் பண்ணியிருக்கின்றனால மேபி அவர் அப்படி அவ்வளோ அந்த இன்புட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். மற்றபடி கதைக்கு இந்த கதைக்கு ஒரு சூட்டபுளாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. கொடுத்த காசு கண்டிப்பாக ஒருத்து தான் சொல்லுவேன்.
அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் விமல் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆக்டர், அவ்வளோ பெரிய ஆக்டர் தான் காமெடியனா பண்ணி ஒரு படம் நடிச்சிருக்காரு. அவர் கூட பரவாயில்ல, அவர் ஹீரோவா பண்ணி நான் வந்து கெஸ்ட் ரோலா நடிக்கிறேன் அப்படின்ற போது பெரிய விஷயம். ஈவன் சிவகார்த்திகேயன் இது ஒத்துப்பாருன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒத்துப்பார் தான். ஏன்னா அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர், கண்டிப்பாக அவரும் வந்து பண்ணியிருப்பாரு. ஏன்னா இது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, உனக்கு ஈகோ பெருசு, எனக்கு ஈகோ பெருசு அப்படின்ற வாழ்ந்துட்டு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில். எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் விமல் சார் வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். படம் ஃப்ரெண்ட்ஷிப்கான படம், ஒரு ஃபேமிலிக்கான படம். கண்டிப்பாக படம் மாமா மருமகன் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கான படம். நான் சிவகார்த்திகேயன் ஃபேன். ஆக்சுவலாக அந்த படத்தை அப்படி இமேஜின் பண்ணி அந்த குடும்பம் அழுகை, ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் ட்ராமா கலந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் சூரி இன்னும் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன குறை தான். மற்றபடி படம் அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எதுவுமே லேகாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி எமோஷனல் கலந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் எமோஷனல் இருக்குது. நிறைய மெசேஜ் சொல்லி நல்லா அழுகுற மாதிரி இருக்குது படம். நல்லா இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஃபேமிலியாக எல்லாருமே. ஒர்த்து தான். எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் யங்ஸ்டர் தான், பாட்டி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. ஆமாம், அவரை வச்சு தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த மாதிரி ஒரு லவ் இருக்கணுன்ற மெசேஜே அவரை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கணும் அப்படின்றது சூப்பராக இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. அவங்க கேரக்டருக்கு அதில் சூப்பராக செட் ஆகிருக்கு. அவரு கிராமத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு டாக்டர் அதனால அவங்க அப்படிதான் இருந்தாகணும். நல்லா சூட் ஆகிருக்கு. ஓகே, காமெடி நிறைய ஃபுல்லாக காமெடிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக எமோஷனல் தான் இருக்குது. ஒரு இமோஷ்னலான மூவி, எல்லாருமே பார்க்கலாம். தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் அழுகுற மாதிரி தான் இருந்தது, பட் ஸ்டில் நல்லா இருந்தது படம். அவ்வளோதான். எல்லாருக்குமே பிடிக்கும். அது சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி மூவி தான், பார்க்கலாம் எல்லாருமே. ஆமாம், ரொம்ப ஒர்த் தான். நல்லா இருந்துச்சு படம். நல்லா தான் இருந்துச்சு. மற்ற படத்தோட இந்த படம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. கொஞ்சம் அது ஷூட் ஆகுது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். நல்ல படங்க, ரொம்ப ரொம்ப நல்ல படம். உங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. இன்னும் அண்ணன் தம்பி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க சண்டை கிண்டை போடாமல் எல்லாத்துக்கூடையும் நீங்கள் குழந்தை பிறந்த உடனே மாமா மாதிரி இருன்னு சொல்லி வளங்க. அப்பா வருத்தப்படுவார், இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா வருத்தப்படுவார் எல்லாம் நினைக்காதீங்க. மாமா மாதிரி பிள்ளை வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவம். நான்லாம் என் பையனை தவம் இருந்து தான் வளர்த்துருக்கேன், பெற்றிருக்கேன். மாமா மாதிரியே வேணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்போ கிட்டத்தட்ட இவன் மாமா மாதிரியே தான் இருக்கான். எங்கள் வீட்லேயும் ஒரு பெரிய லட்டு இருந்தது. அது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனாக்க இது மூலயமா நான் சாரி சொல்லிக்கிறேன். 100%. ஈவன் நம்ம எக்ஸஸாக காசு கொடுத்து கூட பார்ப்போம் இல்லையா, 100%. அப்படி இல்லை சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கார் மாதிரி. ஸோ என் தம்பியை நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். நான் சூர்யா வந்து நான் பிரித்து பார்க்கல, இதில் நான் சூர்யாவே பார்க்கல. என் தம்பியாக நான் பார்த்ததுனால எனக்கு ஆக்டராக தெரியல. சூப்பராக இருந்ததுங்க படம், சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தாய்மாமனோட அந்த இது விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, அது நல்லா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு சூரி. எல்லோரும் நல்லா பார்க்கலாம். எல்லோரும் காசு கொடுத்தே பார்க்கலாம். நாங்கள் இப்போ ஃப்ரீ டிக்கெட் இல்லைன்னா கூட நான் காசு கொடுத்து போய் பார்ப்பேங்க. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருக்குது. யாருக்கு பிடிச்சிருக்குதோ என்னவோ ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு ஃபீல் இருக்கவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குதுங்க.